ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நாலேஜுமே எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நான் டைப்பிங் மட்டும்தான் ஜாயின் பண்ணேன். ஒரு 15 days டைப்பிங் மட்டும்தான் பண்ணேன். காலேஜ் முடிச்சுட்டு 3 o'clock வீட்டில் இருந்து தான் படிக்கிறதுக்கு தான் வருவேன். ஒரு 2 hours மட்டும் பண்ணுவேன், அப்புறம் போயிடுவேன். அப்புறம் சார் மேம் சொன்னாங்க எம்எஸ் ஆஃபீஸும் கற்றுக்கோ, அது யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 15 days அப்புறம் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து கற்றுக்கிட்டேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்போ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வச்சாங்க காலேஜில். அதில் வந்து நான் 90% வந்து மார்க் வச்சுருக்கேன். அந்த 90% கூட அவங்க பார்க்கல, கம்ப்யூட்டர் நாலேஜ் யார் யாருக்கு இருக்கோ அந்த ரெஸ்யூம் மட்டும் அவங்க செலக்ட் பண்ணாங்க. அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தேன். என்னோட பார்த்துட்டு அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டாங்க. எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நான் செலக்ட் ஆகிட்டேன். அது வந்து அந்த கம்பெனி பேர் வந்து W3 Global. அது வந்து மந்த்துக்கு வந்து 25K தரேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்டர்வியூ வச்சாங்க, செகண்ட் ரவுண்ட் வச்சாங்க. அதில் வந்து இங்கிலீஷ்லேயே பேச சொன்னாங்க. அப்போ கேட்டதே வந்து கம்ப்யூட்டர் பற்றி தான் கேட்டாங்க. இங்கே வந்து நான் கொஞ்சம் நல்லா ஒரு 2 months அப்புறம் தான் அங்கே போயிருந்தேன். நல்லா கொஞ்சம் கற்றுக்கிட்டனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நல்லா கற்றுக்கணும். அப்புறம் தான் மேக்டிவ் சொன்னேன், இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கேன்னா அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து மொத்தம் ஒரு 5 பேட்ச் நடத்துனாங்க. ஒரு பேட்ச்சில் 2 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. அந்த ஒரு பேட்ச்சில் 2 பேரில் 4 ஒருத்தையும் செலக்ட் ஆனேன். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் படிச்சிருந்தனால அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. மேம்கிட்ட எத்தனை தடவை நான் தான் அடிக்கடி டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சலிக்காமல் சொல்லி கொடுப்பாங்க மேமும் சாரும். அது எத்தனை தடவை கேட்டாலும் ஒன்றுமே கோச்சுக்கும், எப்படி கோவமும் பண்ண மாட்டாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி